ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது உங்களோட மொபைலில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக வரல அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு அப்ளிகேஷன் மூலிமா தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, வால்யூம் பூஸ்டர். ஸ்க்ரீனில் இருக்க பாருங்க. அதாவது வாங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண போகலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா போய் டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைனாலும் இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வால்யூம் பூஸ்டர் வந்து சர்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் அதை போய் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சில அலோவ்ஸ் கேட்கும். ஸோ நார்மலாக எல்லா அப்ளிகேஷனும் கேட்குற ஒரு அலோவ்ஸ் தான் அது. ஸோ அந்த அலோவ்ஸை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வால்யூம் எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பர்சன்டேஜ் வந்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 75 அது மாதிரி 75 இல்லைனா 80 வச்சுக்கிங்க. ஸோ 80 வச்சுக்கிங்க, அதுக்கு மேலே வந்து போகாதீங்க. ஸோ அதுக்கு மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து இறையிற மாதிரி இருக்கும். ஸோ இறையிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ பழைய ஃபோன் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வால்யூம் வந்து ஃபோனே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிரும். ஸோ பழைய ஃபோனில் புதுசாக வாங்கும்போது இருக்கிற சவுண்டு வந்து பழைய ஃபோனில் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவரா வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து வச்சிடக்கூடாது. ஸோ ஓவரா வச்சாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஸ்பீக்கரை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நான் ஒரு 80% இல்லை 90% வச்சுக்கோங்க. ஒரு 80 வச்சிங்கனாவே போதும். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து தேவையில்ல. கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 80% வச்சுங்க. ஸோ இது மாதிரி 80 ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுக்கங்க. ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் வந்து குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு, அதாவது பழைய மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம்னா வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபோன்லேயே வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் அப்படியே நம்ம ஹோம் பேஜ்லேயே வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கூட நாம் அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறீங்க போது நீங்கள் அதை ப்ளே பண்ணிட்டு நீங்கள் இதை அப்படியே டச் பண்ணிங்கனாவே வந்துடும். அது வந்து நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.